தமிழ் பேசும் இனிய தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனர்ஜி வந்து என்னோட கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு உங்களோட கமெண்ட்டு வந்து கடைசியாக கொடுங்க. இந்த ரீடிங் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட் கடைசியாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய எனர்ஜிக்குள்ளே வாங்க. கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் கடவுள் இன்றைக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. எனர்ஜி அதாவது உங்களோட பிரெத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவிட்டியாக வைங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும்? இதான் நேற்று வந்துதா? பயங்கரமாக இருக்கு. இந்த கார்டு நேற்று வந்துச்சா? சூப்பர், வாவ், பயங்கரமான கார்டு. நீங்கள் எதை குறித்து நீங்கள் இப்போ அந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு வந்து நினச்சது நடக்குமா, ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கு, எனக்கு இது நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கார்டு வந்தாலே உங்களோட நீங்கள் நினச்ச காரியம்லாம் கண்டிப்பாக கைகூடும். கடவுளோட அருள் இருக்குது. ரொம்ப அற்புதமான சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வந்து வாழ பிறந்திருக்கீங்க. இனிமேல் எதை குறித்தும் நீங்கள் வந்து கவலை பண்ணுங்கிறதே கிடையாது. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்கீங்க, என் வாழ்க்கையில் இது வந்தால் ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த டிசைர்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது. உங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷத்தை நோக்கின பயணமாக தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வெற்றி பயணம் தான், சக்ஸஸ் தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில். இந்த ஒரு எக்ஸாமில் நீங்கள் வந்து போகிறீங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு புதிய தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை திருமணத்துக்காக நான் வந்து பேச போகிறேன், இல்லை நோ கான்டாக்டில் இருக்கேன், நான் அவங்கக்கிட்ட வந்து பேச போகிறேன் அப்படின்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ஒத்துக்குவாங்க தான், கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க தான். உங்கள் இடையில இருக்கிற அத்தனை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லாம் விலகி உங்களுக்கு உண்டான நல்ல நல்ல விஷயங்கள்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு, விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. அது தொடர்ந்து சக்ஸஸும் வந்துருச்சு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பரீட்சைக்கு போகிறவங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தான், வெற்றி மாலை தான் உங்களுக்கு. அதன் மூலமாக தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. வெற்றி மாலை, கல்யாண மாலை, எல்லாமே எந்த சுச்சுவேஷன் குறித்து பார்க்குறீங்களோ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்குது. கடவுளோட பிளெஸிங் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாரும் உங்களை கொண்டாடுவாங்க. உங்களுக்கு இருக்கிற திறமையை எல்லாருமே வந்து போற்றுவாங்க. அது வந்து கரியரில் சொல்கிறேன் நான். உங்களோட ஸ்கில்லு, உங்களோட திறமை எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கார்டு தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டி மூலமாக நீங்கள் வந்து பிஸ்னஸில் போடுற அந்த ஒரு முயற்சி எல்லாமே நிறையா பேர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறையா வந்து ஒரு ஃபேம் கிடைக்கும். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம்தாங்க. ஒரு தெளிவாக, ஒரு கரெக்டாக எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிற எல்லா விஷயமும் நாலேஜோடு நீங்கள் கடவுளை பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தான். ஏன்னா எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு கார்டே இவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இது வரைக்கும் வந்ததே இல்லை. பயங்கரமாக பாசிட்டிவிட்டியாக இருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒவ்வொரு சமயமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே தெளிவாக தெரியுது. எனர்ஜி கார்டில் ஃபஸ்ட்டு 2 கார்டும் வந்து பயங்கரமாக வந்து வந்துருச்சு. அடுத்தது என்ன கார்டு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டு. இல்லை இப்போதைக்கு பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு 2 கார்டு வந்துருச்சு. அடுத்தது வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. நெகட்டிவ்னால் என்ன? வாவ், சூப்பர். நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஏமாற்றம் நடந்திருக்கு. ஏமாற்றம்னா நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க. இது வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்து காணா போயிருப்பாங்க. இல்லை நம்ப வச்சு நம்மளே ஏமாற்றி நம்மக்கிட்ட நிறைய பொருள் அபகரிச்சிருக்கலாம். ஒரு அன்புங்கிற அந்த ஒரு பாச வலைக்குள்ளே அதை பேஸ் பண்ணி நம்மளை வச்சு நல்லா ஏமாற்றிருக்கலாம். அவங்க வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஜெயிச்சிருக்கலாம். பட் வந்து அவங்க வந்து உண்மையான ட்ரஸ்ட்டை வந்து உடச்சிட்டாங்க, அதை இழந்துட்டாங்க. உண்மையான ஒரு அன்பு, அந்த பாசம் கொடுக்குற அந்த ஒரு உறவை வந்து அவங்க இழந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. கம்ஃபர்ட் ஜோனில் நிறைய பேர் இருக்கீங்க. சில பேர்லாம் விட்டு வெளியில் வாங்க. ஏன்னா கடவுள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. கடவுளோட பிளஸ்ஸிங்கு டைம்லாம் இருக்குது. இதை விட்டு நான் எப்படி வெளியில் வர்றது, எனக்கு வந்து வேறு எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தை விட்டு, இந்த வீட்டை விட்டு எனக்கு வெளியில் போனால் தெரியாது, இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனான ஒரு பிஸ்னஸை விட்டு எனக்கு வெளியில் வேறு பிஸ்னஸ் பண்ண தெரியாது அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமோ டிரான்ஸ்ஃபர்மேஷனோ நியூ சேஞ்சஸோ உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. கடவுள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதிங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது, நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, நிறையா கைடன்ஸ் வந்து கடவுள் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படின்னா இன்னும் ஏன் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்க? வெளியில் வாங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப பெரியது. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீங்க. நிறைய அளவு இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய தன்மை இருக்குது உங்களுக்கு. ஏன் இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு கடவுள் ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் வாங்கங்கிறாங்க. ஏன்னா கடவுளோட அத்தனை பவருமே இருக்குது. அந்த சக்தியை பிடிச்சிட்டு உங்களுக்கு உண்டான பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வாங்க. கண்டிப்பாக அழகான ஒரு வாழ்க்கை தான். நிறைய பேர் வெளியில் வராமல் கண்ணையும் கையும் கட்டிக்கிட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் புரிஞ்சும் புரியாமல் அந்த கட்டு கூட நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. வேறு யாருமே வந்து
வந்து உங்கள் கண்ணையும் கட்டலை, கையையும் கட்டலை. விட்டால் நீங்களே கலட்டிட்டு வெளியில் வரலாம். பட் ஆனால் வந்து இந்த கட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், எனக்கு இதுவே போதும், எனக்கு இதுவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, இதை தாண்டி நான் எப்படி நான் வெளியில் போவேன், வெளியில் போய் நான் என்ன பண்ணுவேன், பயப்படுறீங்க. அதனால் வந்து ஒரு ஃப்ரீடமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறாங்க. உன்னால் முடியும், வெளியில் வந்து சாதிச்சு பாரு, வெளியில் வந்து பாரு, உலகம் எப்படி இருக்குது, எப்படிலாம் நீ வந்து அதில் அழகாக ஜெயிக்க முடியும், உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, உனக்கு பவர் இருக்குன்னு உங்களுக்கு ரியலைசேஷன் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் நான் இதெல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டேன். எனக்கு பயமாக இருக்குது, நான் வெளியில் வர மாட்டேன், எனக்கு இதுவே போதும், நான் இந்த கஷ்டத்துலேயே இருந்துக்கிறேன், எனக்கு வெளியில் வந்து என்னோடய டேலண்ட்டெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணுங்கிற அந்த ஒரு அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. வெளியில் வந்துட்டேன்னா நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மோசமாக தான் இருக்குது, இதை விட மோசமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய சுச்சுவேஷனை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, வேணான்னு ஒதுக்குறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது, வருந்தால் கூட கவுளி அடிக்குது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்தால் கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, என்னை வந்து எதிர்த்து என்னால் போராட முடியுமான்னு எனக்கு தெரியல, எதிர்க்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு வந்து எதன் மேலேயும் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு எனர்ஜி தான் வருது. ஆனால் நல்ல ஒரு அழகான ஒரு விஷயம் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குங்க. கல்யாணம் குறித்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா, கல்யாணம் குறித்து கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. குழந்தை குறித்து கேட்டாலும் இருக்குது. நல்லா அழகாக தெளிவான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஒரு பியூரிட்டியான, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், தாட் இதெல்லாம் கிடையாது. நல்ல உங்களோட அந்த பவர் என்ன, அத்தாரிட்டி என்னன்னு உங்களுக்கே நிறைய இடங்களில் தெரியலை. நிச்சயமாக அபண்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது. பிரகாசமான வாழ்க்கையும் இருக்குது. உங்களால் எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் தொட்ட விஷயம்லாம் அழகாக வந்து தொடங்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். பாசிட்டிவிட்டி மைண்டு தான் இப்போதைக்கு உங்களுக்கு லேக்காக இருக்குது. நிறைய விஷயம் பாஸ்டில் நடந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கனால தான் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஒரு செட்பேக்காகவே இருக்குது, பின்னடைவாகவே இருக்குது. நீங்கள் சந்திக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பின்னடைவாக போகுது அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட்டு தான். ரிலீஸ் பண்ணுங்கள், பாஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள். ஃபர்கிவ்னஸ் கொடுத்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே வாங்க. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கடவுளை நம்புங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாமே மாற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் உங்கள் வாழ்க்கை இனிமேல் நியூ சேஞ்சஸ் தாங்க வரப்போகுது. இதில் வந்து கடவுளோட கைடன்ஸ் என்ன, ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன, லவர்ஸ் பார்க்குறீங்கன்னா லவர்ஸ்க்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. கண்டிப்பாக டிவைன் டைமிங்லாம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான விஷயம்லாம் எல்லாமே சர்ப்ரைஸ்லாம் ஓப்பன் ஆகப்படும். இந்த கனெக்ஷன் ஒர்த்து தாங்க. நீங்கள் இப்போ லவ் பண்ணிவிட்டு இது எனக்கு ஒர்த்தா என்னன்னு தெரில, என் லைஃபுக்கு வருமா என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கூட நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன், இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது, நவுந்து போகவும் முடியல, வேணான்னு சொல்லவும் முடியல, விட்டு போகவும் முடியல, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தக்க வச்சுக்கவும் முடியல, இப்படிப்பட்ட டைமிங்கில் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கரெக்டாக கண்டிப்பாக டிவைனோட டைமிங் இருக்குது. நீங்கள் வெளியில் வரதுக்கு உண்டான டைமுக்கு வேணுங்கிற லெசன் என்னென்னா பொறுமை தான். பொறுமையை ஃபஸ்ட்டு பொறுமையாக இருங்க. அவசரமாக எதுவுமே இங்கே நடக்காதுங்க. இங்கே எல்லாம் வந்து ஒவ்வொரு டைமிங்னு ஒன்று இருக்குது. அந்தந்த டைமிங்கில் தான் அது நடக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு மோசமான காதல்லேருந்து, ஒரு மோசமான நம்பிக்கையிலேருந்து விட்டு வெளியில் வந்து நீங்கள் ஓப்பன்னஸ்ஸாக இருக்கும்போது தான் உங்களுக்கான ஒரு புதிய ஒரு வாழ்க்கையோ, புதிய ஒரு விஷயமோ உங்களுக்கான ஒரு கண்ணோட்டம் வந்து தெரியப்படுங்க. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்கள் இதயமே வந்து வெளிப்படையாக அது ஒரு ஹார்ட்லாம் நிறைய பேருக்கு பிரேக் ஆகிருக்கும், ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும். கண்டிப்பாக அந்த ஹார்ட் பிரேக்லாம் விட்டு நீங்கள் வெளியில் வாங்க. நிறைய பேரை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க, அவ்வளோதான். அதை அப்படியே ஹீல் பண்ணுங்கள். இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி, ஹார்ட்லாம் நல்லா ஹீல் பண்ணி, நிறைய மெடிடேஷன்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பிராணாயமாலாம் பண்ணி அதை ஹார்ட் சக்கரெல்லாம் ஹீல் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓப்பன்னஸ்ஸாக இருங்க. கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சந்தோஷமாக அன்பை கொடுங்க. அவ்வளோதான். அன்பு வருது, நம்ம கொடுக்குற அன்பெல்லாம் அப்படி வீணாக போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம கொடுத்த அன்பு ஒரு பாம்பு கிட்ட கொடுத்துருக்கோம், பாம்பு கிட்ட கொடுத்தா அது வந்து கொத்திட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். நமக்கு தெரியல அது பாம்பு எப்படி. சில பேர் நினைக்கிறாங்க நான் கெட்டவங்களாக இருந்தாங்க, நான் உங்களுக்கு நிறையா அன்பு கொடுத்தேன், கடைசியில் வந்து என்னையே மோசம் பண்ணிட்டாங்க. பாம்புக்கு கொடுக்குற அன்பு பாம்புக்கு கொடுக்குற பாலுக்கு சமங்க. பாம்புக்கு பால் பார்த்தீங்கன்னாலும் அது கடிச்சிட்டு தான் போகும். அதனால் அதோட நேச்சர் தான். பாம்பெல்லாம் மாற்ற முடியாதுங்க, அது விஷத்தன்மையுடைய தான். பாம்பு, தேள் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ வந்து அது கொடிய மிருகமாக இருக்குது, நான் அன்பு வைக்கிறேன், பாசம் வைக்கிறேன்னா உங்களை கடிச்சிட்டு தான் போகும். அடுத்த கார்டு என்ன வருது பார்க்கலாமா? உங்களோட தாட்ஸ்லாம் மோசமான ஒரு நெகட்டிவில் போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் ரீடைரக்ட் பண்ணிவிடுங்க. திருப்பி இந்த பக்கம் திருப்பி விடுங்க. என்ன வேணுமோ, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை குறித்த மட்டும் அட்ராக்ட் பண்ணுற விஷயமா போடுங்க. எது வேணாமோ, என் வாழ்க்கையில் இது நடந்துடக்கூடாது, என்னை விட்டு அவங்க போயிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் கூடாதுன்னீங்கன்னா அதுதான் வந்து நடக்கும். ஏன்னா நம்ம எது வேணாம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு நடக்கும், எது வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயமும் ஃபஸ்ட்டு நடக்கும். ஆனால் வந்து நெகட்டிவில் போடுறது வந்து ஏன்னா இமோஷனோட சேர்த்து நம்ம போடுவோம், இது நடந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நம்ம
வந்து மைண்டில் வந்து நம்மளுக்கே தெரியுங்க. எமோஷனல் லெவலில் கொடுக்குற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு அஃபர்மேஷன் வேர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு போய் உங்களோட அந்த ஆள் மனசில் பதிஞ்சதெல்லாம் போய் பிரபஞ்சத்துக்கு போய் அந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க. அதனால் உங்களோட தாட்டெல்லாம் ரீடைரக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சைடில் ரீடைரக்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இது சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து கனவுல நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. அந்த விஷயம் கனவுக்கு உண்டான அந்த ஒரு தீர்வு என்ன, இதுக்கு இந்த கனவு வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயம் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஏதாவது ஒரு 2 கனவு மட்டும் எடுப்போமா? ஓஷன் மாதிரி இந்த மாதிரி பெருங்கடல் வந்து உங்கள் கனவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குங்க. நிறைய விஷயம் இருக்குது. நிறைய சாதிக்க வேண்டிய நிறைய விஷயம்லாம் இருக்குது. இந்த ஓஷனை பற்றி நீங்கள் வந்து கனவுல கண்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீப்பாக ஆழமான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் இதுக்கு உண்டான வந்து ஒரு வெளிப்பாடுமே. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு புரியலல்ல, இப்போ உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, வெளியில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியலன்னா இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இது. நிறைய ஹிடன் கேப்பபிலிட்டிஸ் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் வந்து மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களோட இமோஷ்னல் லெவலில் ஃப்ளக்சுவேட் ஆகுதுல்ல, கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்தா கோவமாக இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா சேட்னஸ் ஆகிடுறீங்க. இது எல்லாமே இமோஷ்னல் ஃப்ளக்சுவேஷன் தான் இந்த வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது எல்லாமே வந்து உங்களோட ஃபீலிங்கை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்கள் இப்போதைக்கு வந்து நல்லா இருக்கீங்க, அதுக்கப்புறம் டிப்ரெஷனில் போகிறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, இது எல்லாமே வந்து உங்களோட மைண்டோட தாட்டோட அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் தான் வந்து இந்த ஃபீலிங் தான் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டிக்கு வருங்க. இன்னொரு கார்டு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கடவுளோட ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரீடிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கீயை மட்டும் அந்த ஒரு சாவி மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கனவுல கண்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து மறைஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய விஷயம் வந்து மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னுங்கிற விஷயம்லாம் அன்ஃபோல்ட் ஆகி வருது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வருது. சப்கான்ஷியஸ் லெவலில் உங்களுக்கு வந்து தேவையான சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் தேடிட்டு இருக்க விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துட்டுருக்குது. ஓப்பன் க்ளோஸ் ஒரு பாதை வந்து உங்களுக்கு திறந்துருக்கு. அந்த பாதையை திறக்கிறதுக்கு உண்டான சாவி உங்கள் கையில் இருக்குது. அந்த பாதை வழியாக நீங்கள் போகும்போது லிட்ரலாக உண்மையாகவே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மறைஞ்சு கிடக்குது. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய டீப்பர் ட்ரூத், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வருங்க. இதெல்லாம் வந்து கீயை வந்து கனவுல கண்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு அதுக்கு மீனிங்காக வருது. கடவுளோட கைடன்ஸ் என்ன, காளிமாவோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் பார்க்கலாம். அத்திய காளி வந்திருக்காங்க. உங்கள் வாழ்க்கை ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் ஹாப்பினஸ் தான். உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே வெளிச்சமும் பிரகாசமும் சந்தோஷமும் எப்பயுமே இருக்கும். இந்த அம்மா தான் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்க போகிறாங்க. இந்த அம்மா கிட்ட வந்து நீங்கள் வந்து எனக்கு வரம் கொடுத்தீங்களே கொடுங்கம்மான்னு சொல்லி டெய்லி அத்திய காளி அம்மா தாயே போற்றி அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அத்திய காளி நமக அப்படின்னு போடுங்க, இல்லை ஓம் நமச்சிவாய போடுங்க, அப்படி இல்லைன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும்.